64.66% வாக்கு இதுவரையும் பீகார்ல நடந்ததே இல்லை. அப்படி மக்கள் கொந்தளிச்சு வாக்கு போட்டிருக்கிறாங்க. இதுலயும் பல ஆயிரம் பேர் வாக்கற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வேலை வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் அமைக்கப்படவில்லை, ஆசிரியர் தேர்வு நடத்திட்டாங்க, ஆனா அந்த தேர்வுல பாஸ் ஆனவங்களுக்கு வேலை கொடுக்கல. இப்படி பல சிக்கல்கள் இருக்குங்க பீகார்ல. இது எல்லாம் மொத்தமா எழுந்து வந்திருக்கு. தங்களுடைய வேலை வாய்ப்புக்கான போராட்டத்தை நடத்திய இளைஞர்கள் மீது தடியடி நடத்தியது நிதிஷ்குமார் அரசு. அது மக்கள் மன்றத்துல பெரிய எரிச்சலை, கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் இங்க பல்வேறு வேலைகள் இந்த தேர்தலை ஒட்டி நடந்துட்டு இருக்கு தோழர்களே. வழக்கம் போல பாஜக நான் சீதை கோயில கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்படி உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில வச்சே அரசியல் பண்ணாங்களோ அதை போல பீகார்ல சீதைக்கு கோயில் கட்டி தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். மக்கள் அதுக்கும் கடுப்பா இருக்கிறாங்க. இங்க பள்ளிக்கூடம் இல்ல, என் பிள்ளைங்க படிக்க முடியல, காசு இல்லாத குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகவே முடியல, டிகிரி படிக்க முடியல, டிகிரி படிச்சவன் டீ வித்துட்டு இருக்கிறான், என்னையா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறாங்க. எங்களுக்கு சீதா கோயில் தேவையில்லை, வேலைதான் தேவை என்ற புரிதலுக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தேர்தல் களங்கள் களை கட்டிக்கிட்டு இருக்கு. 2ஆம் கட்ட தேர்தலுக்கான நாளைக்கு 11ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க போகுது. அந்த 2ஆம் கட்ட பதிவுக்கு முந்தா நாள் கடைசியா நேத்து நினைக்கிறேன், கடைசியா ஒரு கூட்டத்தை போட்டு பயங்கரமா பேசுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே இளைஞர்கள் நுழைஞ்சு மோடி சோர், மோடி சோர், மோடி சோர்னு கத்துனதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோர் சோர் சோர்னு கத்துனது, இன்னும் கெட்ட வார்த்தை சொல்லி பேசினதெல்லாம் இருக்கு, வீடியோக்கள் தனியா கடக்க எடுத்து வச்சிருக்கேன். கடுமையா கத்தி அலப்பற பண்ணி அவங்கள ஓட விட்டது மட்டும் இல்ல, மொத்தமா மேடையவே உடைச்சிட்டாங்க. அங்க போட்டிருந்த பந்தலையெல்லாம் சதைச்சிட்டாங்க, சேர் எல்லாம் போட்டு பொலந்து உடைச்சு காலி பண்ணி இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி சேர்களை உடைச்சிட்டு தூக்கி வீசிட்டு மொத்தமா அந்த இடமே ஒரு போர்க்களமா மாத்தி இருக்கிறாங்க. பாருங்க.